இப்போ கோல்ட் அண்ட் சில்வர் லாஸ்ட் ஒரு 1 இயராக பார்க்கும்போது நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம் வந்து கொடுத்துருந்தது. இப்போ லாஸ்ட் வீக் நீங்கள் பார்த்துருக்கலாம், ஒரு நாளில் வந்து அரௌண்ட் ஒரு 20% கிட்ட வந்து நம்மளுக்கு சில்வர் ஃபால் ஆச்சு. இதுவே கோல்டு பார்த்தீங்கன்னா நியர்லி நமக்கு வந்து ஒரு 12% கிட்ட ஃபால் ஆச்சு. அப்போ அந்த டைம் நீங்கள் கேட்டிருந்தீங்க, இதுக்கப்புறம் கோல்டு அண்ட் சில்வர் வந்து கிராஷ் ஆகுமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதை பற்றி நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். இப்போது நேற்று பார்க்கும்போது இப்போ கோல்டு பீஸ்லாம் வந்து ஒரு பர் டேலே வந்து அரௌண்ட் ஒரு 10% கிட்ட வந்து மார்னிங் ஒரு கேப் அப் கொடுத்துட்டு செகண்ட் ஹாஃபில் பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு ஃபால் கொடுத்துருந்து இன்றைக்கி நம்மளுக்கு கிராம் பார்த்தீங்கனாலே அரௌண்ட் ஒரு 600 ருபீஸ் கிட்ட வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்குது. அப்போ திரும்பவும் ரைஸ் ஆகிற ஒரு கொஸ்டின், அப்போ இங்கேருந்து திரும்ப நம்மளுக்கு வந்து கோல்டு அண்ட் சில்வர் இங்கேருந்து ப்ரைஸ் வந்து ஃபால் ஆகுமா, இது வந்து நம்மளுக்கு வந்து கரண்ட் டைமாக வந்து அக்யூமுலேட் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் வந்து ஃபர்ஸ்ட் கோல்டு ப்ரைஸ், அதுக்கப்புறம் வந்து சில்வர் ப்ரைஸ் ஏன் வந்து ஏறுது, இதை வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து இதோட இம்பேக்ட் என்ன, இப்போது கரன்சி கிராஷ் ஆகிறதுனால இப்போ கோல்டு அண்ட் சில்வரோட இம்பேக்ட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். தேர்ட் திங் வந்து நெக்ஸ்ட் கோல்டு அண்ட் சில்வரோட லெவல்ஸ், கீ லெவல்ஸ் வந்து எது வரையும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது மூணுமே வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நேற்று பார்க்கும்போது செகண்ட் ஹாஃபில் ஒரு மேஜராக ஒரு நல்ல ஃபால் கொடுத்துருந்து இப்போ கரண்ட்டாக வந்து நீங்கள் கோல்டு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு $350 கிட்ட வந்து நம்மளுக்கு ஃபால் ஆகுது. ஓவராலாக பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து ஒரு 7% கிட்ட வந்து ஃபால் ஆகிருக்கு ஒரு இன்ட்ராடேயில். இதுவே வந்து நீங்கள் சில்வர் பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து ஒரு 17% கிட்ட வந்து ஃபால் இருக்குது. இதுதான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்போ கோல்டு அண்ட் சில்வருக்கு இருக்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோல்டை விட சில்வரில் தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த வால்டிலிட்டி வந்து அதிகம். இப்போது சில்வர் வந்து உங்களுக்கு 20% மேலே போனாலும் கோல்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 6 to 7% தான் வந்து உங்களுக்கு அந்த மொமெண்டம் கொடுக்கும். இதுவே வந்து உங்களுக்கு சில்வர் 20% வந்து ஃபால் ஆச்சுன்னா இப்போ அதிலிருந்து ஒரு 45 to 50% தான் வந்து அது இம்பேக்ட் வந்து உங்களுக்கு வந்து கோல்டில் இருக்கும். இப்போ அதை நீங்கள் லைவ்லேயே பார்த்துருக்கலாம். ஏன்னா இந்த கான்செப்ட் தான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்போ நீங்கள் லைவ்லேயே பார்த்துருக்கலாம் ஏன் வந்து கோல்டோட ஃபால் சில்வரோட கம்மியாக இருக்குன்னு சொல்லி. இப்போ இனியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம கோல்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். கோல்டு வந்து நம்மளுக்கு வந்து 28 பார்க்கும்போது 15,610 22 கேரட் வந்து பார்க்கும்போது இந்த ரேஞ்ச் இருந்து. பட் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் வந்து அரௌண்ட் ஒரு 1,200 ருபீஸ் கிட்ட வந்து பர் கிராமுக்கு வந்து நம்மளுக்கு கோல்டு இன்க்ரீஸ் ஆயிருந்தது. இப்போ நேற்று செகண்ட் ஹாஃபில் நம்மளுக்கு ஃபால் ஆனதோட இம்பேக்ட் இன்றைக்கி வந்து கோல்டு ஓப்பன் ஆகும்போது அரௌண்ட் ஒரு 16,200 வந்து நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகுது. நேற்று கம்பேர் பண்ணும்போது நியர்லி வந்து ஒரு 600 ருபீஸ் கிட்ட வந்து இன்றைக்கி கம்மியாக இருக்குது. அப்போது இது இன்னும் கீழே வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு சொல்லி நம்ம சார்ட் அனலைஸ் பண்ணும்போது நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இதுவே வந்து நம்ம வந்து சில்வர் பார்க்கலாம். ஏன்னா இப்போ சில்வரில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 kgக்கு வந்து அரௌண்ட் 13,000 ருபீஸ் வந்து உங்களுக்கு ஒரு நாள் இன்க்ரீஸ் ஆச்சு. இதுவே வந்து நம்மளுக்கு வந்து நேற்று பார்க்கும்போது நியர்லி 25,000 ருபீஸ் பர் கேஜிக்கு வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ இன்றைக்கி பார்க்கும்போது அதுலேருந்து ஒரு 50% ஒரு 40% கிட்ட வந்து இன்றைக்கி கம்மியாக இருக்குது. அப்போது இந்த ஃப்ளக்சுவேஷன் இப்போ உங்களுக்கு வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன் வந்து எப்பயுமே இருக்குமானா ஒரு சைட்வேஸில் இருக்கும்போது நம்மளுக்கு இதோட இம்பேக்ட் தெரியாது. பட் இப்போ கோல்டு அண்ட் சில்வர் ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு நல்ல ரேலி கொடுக்குறது இல்லையா நியூஸஸ் வந்து நமக்கு வந்து அதோட இம்பேக்ட் பேஸ் பண்ணிவிட்டு கோல்டு அண்ட் சில்வர் வந்து நமக்கு மொமெண்டம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக இதோட ஃப்ளக்சுவேஷன் வந்து எப்பயுமே அதிகமாக தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கோல்டு லாஸ்ட் ஒரு 1 வீக் வந்து எவ்வளோ மொமெண்டம் கொடுத்துருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ கோல்டு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 12% கிட்ட வந்து பர் வீக் நம்மளுக்கு வந்து ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்கு. இதுவே நீங்கள் ஸ்டாக்ஸ்லாம் போனீங்கன்னா நல்லா ட்ரெண்டிங்காக இருக்க ஸ்டாக்கே வந்து உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு அதோட மொமெண்டம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 12% தான் இருக்கும். பட் இது வந்து ஜஸ்ட் ஒரு 1 வீக்லேயே வந்து ஒரு 12% கிட்ட கொடுத்துருக்கு. இதுவே நீங்கள் வந்து ஒரு மந்த் பேஸ் பார்க்கும்போது நியர்லி வந்து நம்மளுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 30% கிட்ட வந்து கோல்டு இதுவரையும் நம்மளுக்கு வந்து பெர்ஃபார்மாக இருக்குது. இப்போ இதை பேஸ் பண்ணி தான் வந்து நீங்கள் கேட்குறீங்க, ஏன்னா இப்போது 30% கொடுத்தாச்சு அப்போ மார்க்கெட் வந்து கீழே வருமானு சொல்லி. ஏன்னா எப்பயுமே வந்து கீழே வரத்துக்கு கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து சார்ட்டில் ஒரு இண்டிகேஷன் காட்டும். அது எப்படின்னு சொல்லி நம்ம வந்து சார்ட் அனலைஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அப்போது லாஸ்ட் 1 மந்த் பார்க்கும்போது கோல்டு அரௌண்ட் ஒரு 30% வந்து இதுவரையும் நம்மளுக்கு வந்து பெர்ஃபார்மாக இருக்குது. இல்லை இன்னொரு கொஸ்டின் நீங்கள் கேட்டது, இப்போ கோல்டு இப்போ வந்து ரேலி கொடுத்துருக்கு, இதுதான் வந்து நமக்கு கோல்டு ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரேலி கொடுத்துருக்கான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ கோல்டு வந்து இதுதான் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரேலி கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இது வந்து நம்மளுக்கு வந்து 1979லேயே வந்து கோல்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டம்ல இருந்து அரௌண்ட் ஒரு 764% கிட்ட வந்து கோல்டு ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஃபுல்லாகவே வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். திரும்பவும் நம்மளுக்கு வந்து அந்த ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது 2006
அந்த ரேஞ்ச் 2003 இருந்து 6 அந்த ரேஞ்சில் வந்து பார்க்கும்போது கோல்டு அரௌண்ட் ஒரு 721% கிட்ட ஒரு மொமெண்டம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு சைட்வேஸ் இது திரும்ப நம்மளுக்கு அந்த ரேலி ஸ்டார்ட் ஆகும்போது இப்போ இதுவரையும் கோல்டு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து அந்த பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் அரௌண்ட் ஒரு 443% வரையும் நம்மளுக்கு வந்து கோல்டு பெர்ஃபார்மாக இருக்குது. அப்போது கோல்டு இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக நம்மளுக்கு வந்து அந்த ரீட்ரெஸ்மெண்ட்டே கொடுக்காம ஒரு கரெக்ஷனே கொடுக்காம ஒரு ரேலி கொடுத்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக வேணால் இது கிடையாது. இது வந்து எப்பயுமே கோல்டோட சைக்கிள்ஸ் வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதுதான் நம்ம அந்த ஹிஸ்டாரிக்கலாக வந்து நீங்கள் சார்ட் அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் கோல்டு வந்து ப்ரீவியஸாக அதோட நேச்சர் எப்படின்னு சொல்லி ஒரு மொமெண்டம் கொடுக்கும், திரும்ப நம்மளுக்கு வந்து சைட்வேஸ், திரும்ப நம்மளுக்கு அந்த மொமெண்டம் கொடுத்துட்டு சைட்வேஸ். அப்போது கோல்டு வந்து ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 700% ஒரு ரேலி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஆகணும் அந்த சைட்வேஸ் கொடுத்துட்டு திரும்பியும் வந்து நம்மளுக்கு அந்த ரேலி வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ கோல்டு இதுவரையும் 443% வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கு. ஏன்னா இப்போ நீங்கள் கேட்குற விஷயம் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க கோல்டு வந்து உங்களுக்கு ஒரு நாள் ஒரு $50 இல்லை $100 ஃபால் ஆனாலும் இல்லை இது வந்து பையில் தான் இருக்குன்னு சொல்லி எப்படி சொல்கிறீங்கன்னா இதுவும் வந்து ஒன் ஆஃப் த ரீசன். ஏன்னா இப்போது ஒரு ரீட்லர் பண்ணுற விஷயம் சும்மா நம்ம என்ன பண்ணுவோம் கோல்டு இப்போ மேலே போதா கேப் அப்பா ஒரு பை போடுவோம், இல்லை கேப் டவுன் ஆகுதுன்னா உடனே செல் போட்டுட்டு ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட். பட் இதுக்கு பின்னாடி வந்து என்ன ரீசன்ஸ் இருக்குது, ஏன் வந்து கோல்டு மேலே போகுது, ஏன் வந்து சில்வர் மேலே போகுது, இது எல்லாமே வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து உங்களால் வந்து அந்த பொறுமையாக இருக்க முடியும். கோல்டு மேலே போனாலும் சரி கீழே வந்தாலும் இது வந்து கரெக்ஷன் தான், இது வந்து செல்டன் கிடையாது, இது வந்து கரெக்ஷன் தான், திரும்பியும் நம்மளுக்கு வந்து கோல்டு மேலே தான் போகும்னு சொல்லி நம்ம ஒரு டீட்டெயில் ஒரு ஸ்டடி பண்ணும்போது அந்த பொறுமை வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இருக்குது. அதனால் எப்பயுமே நீங்கள் வந்து கோல்டு மட்டும் கிடையாது, நீங்கள் டே டு லைஃப்பில் நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணாலும் சரி இல்லை ஃபியூச்சர்ஸில் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் மார்க்கெட் வந்து ஏன் மேலே போகுது ஏன் கீழே வருது, இல்லை வந்து நீங்கள் இதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, நீங்கள் டெக்னிக்கல் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா நீங்கள் டெக்னிக்கல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் இப்போ நீங்கள் ட்ரேடிங்க்கு நம்மளுக்கு வந்து ஃபண்டமெண்டல்ஸ் அந்தளவுக்கு வந்து சூட் ஆகாது. ஓகே, அப்போது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா ஃபண்டமெண்டலாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா சொல்லி பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணிட்டு உங்களோட டிசிஷன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். பட் நீங்கள் ட்ரேடிங்னு வரும்போது கண்டிப்பாக வந்து டெக்னிக்கல்ஸ், ஏன்னா நம்ம இன்ட்ராடே இல்லைனா வந்து ஸ்விங் ட்ரேட்ஸ் எடுக்கும்போது நம்ம நம்பர்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம ட்ரேட்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இப்போ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இப்போ கோல்டு என்னோட இது திரும்பி நம்மளுக்கு வந்து அந்த ரெசிஸ்டன்ஸில் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா திரும்ப வந்து ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கோல்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம கோல்டு அண்ட் சில்வர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு மேஜர் ரீசன்ஸ் வந்து என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இப்போது யூஎஸோட ஃபெட் ரேட் கட். ஏன்னா இப்போ இந்த வீக் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் யூஎஸ் அவங்க ஃபெட்டோட அவுட்கம் வந்து கொடுத்துருந்தாங்க, அன்சேஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. பட் இப்போது ஃபெட்டோட சேர்மேன் அவருக்கும் இப்போது யூஎஸோட பிரசிடென்ட் ட்ரம்ப்பும் வந்து நிறைய ஒரு கிளாஷ் இருந்திருக்கு. இப்போது ட்ரம்ப் அவங்க சொல்கிறது வந்து இந்த வாட்டி வந்து ரேட் கட்ஸ் கொடுங்க சொல்லி, பட் இப்போ ஃபெட்டோட சேர்மன் அவர் சொன்னது இப்போது நம்மளோட எக்கானமி அதுக்கப்புறம் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாமே வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கனால இந்த வாட்டி வந்து நம்ம ரேட் கட் அனௌன்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி இவர் வந்து சொல்லியிருந்தார். ஏன்னா இப்போது நீங்கள் லாஸ்ட் ஒரு 1 இயர் பார்க்கலாம், இப்போ நம்மளோட ஆர்பிஐ ரெப்போ ரேட்டாக இருக்கட்டும், இது யூஎஸோட ஃபெட் அந்த ரெப்போ ரேட்டாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து மோஸ்ட்லி வந்து ரேட் கட்ஸ் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஏன்னா இப்போது நம்மளோட ஸ்பெண்டிங்ஸ் வந்து கம்மியாகுதுன்னு சொல்லி அந்த ஸ்பெண்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கண்டினியூஸாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு தடவையும் ஒரு 25 பேசிஸ் பாயிண்ட் இல்லை 50 பேசிஸ் பாயிண்ட் வந்து கம்மி பண்ணியிருந்தாங்க. பட் இந்த வாட்டி ஃபெட்டோட அவுட்கமில் பார்க்கும்போது ரேட் கட் வந்து நம்மளுக்கு வந்து அன்சேஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இப்போது இதை பேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்கும்போது ட்ரம்ப் இப்போது ஃபெட்டோட சேர்மன் அவரை வந்து த்ரெட்டன் பண்ண மாதிரி அது, பட் அது வந்து இவர் அக்செப்ட் பண்ணல. ஏன்னா இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் ஒரு 4 months வந்து ரிட்டையர் ஆக போகிறாரு. இது வந்து அக்செப்ட் பண்ண முடியாது, நீங்கள் சொன்னபடி என்னால் வந்து கேட்க முடியாதுன்னு சொல்லி ஜஸ்ட் அந்த கான்வர்சேஷன்லாம் வந்து போயிருந்துச்சு. ஓகே இப்போ ட்ரம்ப் வந்து ஏன் இந்த வாட்டி ரேட் கட் பண்ணணும்னு சொல்லி கேட்டால் சொல்லி பார்க்கலாம். ஏன்னா இப்போ நீங்கள் டெப் சீலிங் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். யூஎஸோட டெப் சீலிங் இப்போ லாஸ்ட் ஒரு 1 இயருக்கு முன்னாடி இது ஒரு ஹாட் டாப்பிக்காக வந்து எல்லா நியூஸஸ்லையும் இதை பேஸ் பண்ணி நம்மளோட மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபால் வந்து அந்த டைமில் கொடுத்துருந்தது. ஏன்னா இப்போது டெப் சீலிங்னு சொல்லும்போது ஒரு கண்ட்ரியாக இருக்கட்டும் இல்லைனா வந்து ஒரு ஸ்டேட் இவ்வளோ தான் வந்து நம்மளுக்கு வந்து கடன் வாங்கணும்னு சொல்லி ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இப்போ ஒரு ஸ்டேட் எடுத்துக்கோங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ ஒரு ஸ்டேட் வந்து ஒரு 100 crores கிட்ட வந்து நீங்கள் வந்து கடன் வாங்கலாம்னு சொன்னால்
அந்த ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து அந்த 100% ஹிட் ஆச்சுன்னா அதுக்கு மேலே வந்து நம்மளால் கடன் வாங்க முடியாது. அப்போ அதுக்கு வந்து நம்ம இந்த ஆப்போசிஷன் பார்ட்டி இது ரெண்டுமே அக்செப்ட் பண்ணிவிட்டு அப்ரூவ் ஆட்டால் மட்டும்தான் நம்ம அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். தவிர அதுக்கு மேலே வந்து முன்னாடி வாங்கின மாதிரி கடன் வாங்கும். அதே மாதிரி இப்போது யூஎஸ் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் வந்து அவங்களோட கடன் எவ்வளோ வந்து அலாட் பண்ணியிருந்தாங்களோ அது ஏற்கனவே வந்து வாங்கிட்டாங்க. இப்போ அதுக்கு இன்ட்ரெஸ்ட் அவங்க பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து ஒரு 26% கிட்ட வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாங்க. இப்போ அந்த 26% ஓட அமௌண்ட் வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து $10 trillion வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும். அப்போ ரேட் கட் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாகி இவங்க வந்து திரும்ப வந்து ஃபண்ட்ஸ் எப்படி ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. ஏன்னா இவங்ககிட்ட ஃபண்ட்ஸ் கிடையாது. திரும்ப வந்து அந்த ஃபண்ட்ஸ் எப்படி ரைஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போ இவங்க பாண்ட்ஸ் வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து செல் பண்ணாங்க அப்படின்னா திரும்ப இவங்க பே பண்ணும்போது கண்டிப்பாக அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து இன்னும் ஹையாக இருக்கும். அதனால தான் வந்து ட்ரம்ப் இந்த வாட்டி வந்து ரேட் கட்ஸ் அனௌன்ஸ் பண்ண சொல்லி ஃபெட்டோட சேர்மனை ப்ரெஷர் கொடுத்ததா நிறைய நியூஸஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆயிருந்து. இப்போ இது வந்து நீங்கள் பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் வந்து இதுவரையும் வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே வந்து நியர்லி ஒரு $1 trillion கிட்ட வந்து இப்போ யூஎஸ் வந்து நம்மளுக்கு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது. செகண்ட் இது பார்த்தீங்கன்னா ஷட் டவுன். ஏன்னா இப்போ லாஸ்ட் டைம் நீங்கள் பார்த்துருக்கலாம், லாஸ்ட் டைமில் வந்து ஹோல் யூஎஸ்ஏ வந்து நம்மளுக்கு வந்து ஷட் டவுனாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா அவங்களோட ஸ்பெண்டிங் பில் வந்து பாஸ் ஆகலைன்னு ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க. இப்போது அதோட டெட்லைன் பார்த்தீங்கன்னா January 31. இப்போது நாளைக்கு வந்து அதோட டெட்லைன். இப்போது அதுலேயும் வந்து இப்போ ஆப்போசிஷன் பார்ட்டி இந்த வாட்டியும் வந்து அக்செப்ட் பண்ணல, அந்த ஸ்பெண்டிங் பில் வந்து இந்த வாட்டியும் பாஸ் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக அதோட இம்பேக்ட் கண்டிப்பாக குளோபல் மார்க்கெட்லேயும் இருக்கும். அதே வந்து இப்போ நம்மளோட இதில் பார்த்தீங்கன்னா February 1 வந்து நம்மளுக்கு வந்து பட்ஜெட் இருக்குது. அப்போது இந்த ரெண்டு நியூஸ் எப்படி வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போது இதோட இம்பேக்ட் கண்டிப்பாக வந்து கோல்டு அண்ட் சில்வரில் கண்டிப்பாக வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போது செகண்ட் ரீசன் சொல்லி பார்த்தீங்கன்னா கரன்சி. இப்போது யூஎஸோட டாலர்ஸ் வந்து டே பை டே பார்க்கும்போது அதோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகினா இருக்குது. அப்போது இதுவும் வந்து ஒன் ஆஃப் தி ரீசன் இப்போ நம்மளுக்கு கோல்டு அண்ட் சில்வரோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. ஏன்னா இப்போ லாஸ்ட் ஒரு 1 இயராக நீங்கள் பார்க்கலாம், இப்போது யூஎஸோட டாலர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹையில் இருந்து கண்டினியூஸாக வந்து நம்மளுக்கு வந்து செல்லிங் ஆகினா இருக்குது. ஒரு லோவியும் வந்து நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆகிட்டு டே பை டே நம்மளுக்கு வந்து வீக்கர் ஆகுது. அப்போது இது வீக்கர் ஆகிறதுனால இப்போ சில கண்ட்ரீஸ்க்கு, இப்போ நம்மளோட கண்ட்ரி பார்த்தீங்கன்னா இப்போது யூஎஸ்டி வந்து இன்றைக்கி வந்து அரௌண்ட் ஒரு ₹92 வந்து பர் டாலர் பார்த்தீங்கன்னா இப்போ ஐஎன்ஆரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ₹92. நம்மளுக்கு பொறுத்தவரையும் அது வந்து ஹை ப்ரைஸ். பட் இதில் வந்து நீங்கள் சில கண்ட்ரிஸ் பார்க்கும்போது அதோட இம்பேக்ட் வந்து அவங்களுக்கு இருக்காது. அவங்களோட ப்ரைஸ் கம்மியாக இருக்கும்போது அப்போது அவங்களுக்கு வந்து இப்போ கோல்டாக இருக்கட்டும், இப்போ சில்வர் வந்து அவங்க பை பண்ணும்போது ரிசர்வுக்காக பை பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அதிகமான குவான்டிட்டிஸ் வந்து கிடைக்கும். அப்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மற்ற கண்ட்ரிஸ் வந்து இதுதான் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நம்ம வந்து கோல்டு அண்ட் சில்வர் அக்யூமுலேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் கோல்டு அண்ட் சில்வர் வந்து அந்த கண்ட்ரிஸ் வந்து அவங்க வந்து பை பண்ணுறால ஒரு டிமாண்ட் வந்து நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆகுது. இதுவும் வந்து ஒன் ஆஃப் த ரீசன் கோல்டு அண்ட் சில்வர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. இப்போது சென்ட்ரல் பேங்க்கே வந்து நீங்கள் பார்க்கலாம், சென்ட்ரல் பேங்க் வந்து கண்டினியூஸாக வந்து கோல்ட்ஸ் வந்து அவங்க வந்து அக்யூமுலேட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் ப்ரீவியஸாக வந்து இப்போ இந்த எல்லோ லைன் வந்து நீங்கள் பார்க்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கோல்டு ரிசர்வ் இந்த அளவுக்கு வச்சுருக்காங்க. இப்போ ப்ளூ லைன் வந்து கரன்சி, இப்போது அந்த ஷேர்ஸாக இருக்கட்டும், பாண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து இருந்துருக்கு. அப்போ இப்போ கரண்ட்டாக வந்து பார்க்கும்போது ப்ரீவியஸாக வந்து அவங்க எந்த அளவுக்கு வந்து கோல்டு ரிசர்வ் இருந்ததோ இப்போ இன்னும் அந்த லெவல் வந்து இன்னும் அவங்க டச்சே பண்ணல. டச் பண்ணாமலேயே நம்மளுக்கு வந்து கோல்டோட ப்ரைஸ் அதுக்கப்புறம் வந்து சில்வரோட ப்ரைஸ் வந்து இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன்னா இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 0.30 இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. பட் நீங்கள் ப்ரீவியஸாக நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 0.80 வரையும் அந்த ரிசர்வ்ஸ் வந்து அவங்கக்கிட்ட இருக்குது. அப்போ இதுவே வந்து திரும்பவும் நம்மளுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 100% கிட்ட வந்து இன்க்ரீஸ் ஆனதான் ப்ரீவியஸ் அந்த கோல்டு ரிசர்வ் வந்து இவங்க பீட் பண்ண முடியும். அப்போது இன்னும் நம்மளுக்கு வந்து அந்த கோல்டோட மொமெண்டம் முன்னாடி கம்பேர் பண்ணதோட என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இன்னும் மேலே போகிறதுக்கு தான் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ திரும்ப வந்து சென்ட்ரல் பேங்க் இந்த அளவுக்கு வந்து கோல்டு அவங்க அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து கோல்டோட ப்ரைஸ் இப்போ இருக்கிறதோட இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் இந்தியாவோட இதுவே பார்க்கலாம். ஏன்னா இப்போது சென்ட்ரல் பேங்க் மட்டும் கிடையாது, இப்போ இந்தியாவும் வந்து டே பை டே அவங்க வந்து கோல்டு ரிசர்வ் தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அந்த ட்ரெஸ்ட்ரி ஹோல்டிங்ஸ் எல்லாமே வந்து கம்மி பண்ணிவிட்டு இந்தியாவும் பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து அக்யூமுலேட் பண்ணிவிட்டு கோல்ட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் சைனாவும் பார்க்கலாம். சைனாவும் வந்து இப்போ யூஎஸ்க்கு வந்து காம்படிஷன் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேஜர் காம்படிட்டர் வந்து சைனா. ஏன்னா இப்போது
நிறைய நியூஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். சைனா பேஸ் பண்ணிட்டு சைனா வந்து கோல்டு ஃபுல்லாகவே வந்து அவங்க அக்யூமுலேட் பண்ணுறாங்க, அதனால தான் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லி இப்போது அவங்க கொடுத்துருக்கிற டேட்டா, இது வந்து அக்யூரேட் டேட்டான்னு தெரியல, பட் அவங்க கொடுத்துருக்க டேட்டான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து யூஎஸ் ட்ரெஷரி அதை இது வந்து கம்மி பண்ணிவிட்டு அவங்களும் வந்து கோல்டு ரிசர்வ்ஸ் வந்து அக்யூமுலேட் பண்ணிவிட்டு அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போது ஓவராலாக ஒரு எல்லா கண்ட்ரியோட ஒரு ஃபோக்கஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் இது ரெண்டுத்தையும் வந்து ஒரு ப்ரெஷியஸ் மெட்டல், இது ரெண்டுத்தையும் வந்து ரிசர்வ் பண்ணும். அப்போது எல்லா கண்ட்ரிஸும் வந்து அட் எ டைமில் வாங்கும்போது கண்டிப்பாக அதுக்கு வந்து நம்மளுக்கு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதை பேஸ் பண்ணிட்டு தான் வந்து நம்மளுக்கு வந்து கோல்டு அண்ட் சில்வரோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, இப்போது உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் வந்து ஒரு ஃபண்டமெண்டலாக வந்து நம்மளுக்கு வந்து கோல்டு அண்ட் சில்வரோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லி. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு சார்ட்டில் ஒரு இப்போ கரன்சி பார்த்தோம். கரன்சி வந்து நம்ம டே பை டே வந்து வீக்கர் ஆகுது. ஏன்னா இப்போ ஐஎன்ஆர் பார்த்தீங்கன்னா இப்போ டாலருக்கு வந்து நம்மளுக்கு வந்து அரௌண்ட் 92 rupees வந்து ட்ரேட் ஆகுது. அப்போது அடுத்தது வந்து நம்மளுக்கு எது வரையும் போகும், இதுவும் நம்ம சார்ட்டில் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியுமான்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து கோல்டு அண்ட் சில்வர் முன்னாடி நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம், இப்போ கரண்ட்டாக வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யூஎஸ்டி ஐஎன்ஆர் இப்போ கரண்ட்டாக வந்து எப்படி இருக்குது, நெக்ஸ்ட் வந்து நம்ம இதில் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ யூஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2021 இந்த ரேஞ்சிலேருந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம் வந்து இது வரையும் நம்மளுக்கு கொடுத்துருந்து, ஒரு ஃபுல்லாக வந்து ஒரு நல்ல ஒரு பையிங் மொமெண்டம் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கு. இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 92 rupees வந்து நம்மளுக்கு வந்து ட்ரேட் ஆகுது. அப்போ இது வந்து ஸ்டில் இது மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கான என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, ஸ்டில் இது வந்து நம்மளுக்கு வந்து மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ். ஏன்னா ட்ரெண்டு வந்து பை ஒரு பேசிக்காக பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து நீங்கள் எந்த ஸ்டாக்காக இருக்கட்டும் எந்த ஸ்கிரிப்டாக இருக்கட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரெண்டு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கிளியரான ஒரு வியூ கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்லியிருந்தேன் கோல்டு இன்னும் மேலே தான் போகும், சில்வரும் மேலே தான் போகும்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் நான் பார்த்த விஷயம் வந்து ட்ரெண்டு. அப்போ இங்கேயும் வந்து நமக்கு யூஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து ஸ்டில் இது வந்து நம்மளுக்கு வந்து பையிங்கில் இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் ஆஃப் டார்கெட்ஸ்னு சொல்லி பார்க்கும்போது இது வந்து நமக்கு வந்து பையிங் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சில்வர் அரௌண்ட் ஒரு அரௌண்ட் 94 rupees வரையும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஒன்ஸ் இந்த 94 வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் ஆஃப் டார்கெட்ஸ் வந்து நியர்லி வந்து ஒரு 97 வரையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போது இதுக்கு வந்து நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்குது. இப்போ இதில் வந்து ஒரு இன்டெப்த்தாக நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக வந்து புரியும் எப்போ வந்து நம்ம இந்த லெவல்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா. இப்போ கரண்ட்டாக வந்து நம்மளுக்கு வந்து யூஎஸ்டி ஐஎன்ஆர் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சேனலில் ட்ரேட் ஆகுது. அப்போ இந்த ரேஞ்ச் வந்து ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் ஆகணும். 92.261 இந்த ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் ஆஃப் டார்கெட்ஸ் வந்து 93.95. அப்போ அதுவும் நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஓவராலாக வந்து 97.80 இந்த ரேஞ்ச் வந்து நம்ம வந்து யூஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை நம்மளுக்கு வந்து இங்கே பிரேக் அவுட் ஆகலைன்னா திரும்ப நம்ம என்ன இங்கே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து நம்மளுக்கு வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, அதனால் இது பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் இது வந்து நம்மளுக்கு வந்து வேலிட் ஆகும். அப்போது இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக திரும்பி என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து அந்த கோல்டு அண்ட் சில்வரோட ப்ரைஸ் வந்து திரும்ப நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் வந்து பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதனால் இது வந்து நமக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் தெரியும் இது வந்து நமக்கு பிரேக் அவுட் ஆகுமா எப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஜஸ்ட் நீங்களும் வந்து அனலைஸ் பண்ணுங்கள், நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியரான வியூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம கோல்டு பார்க்கலாம். இப்போ கோல்டு எல்லாருமே சொன்னது கோல்டு வந்து ஒரு பெரிய ஃபால். ஏன்னா இப்போ இது வரையும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 5% கிட்ட வந்து நம்மளுக்கு வந்து ஃபாலாக இருக்குது. இது வந்து நீங்கள் என்னோடய லாஸ்ட் வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து புரியும். நான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து என்னன்னு சொல்லி கொடுத்துட்டேன்னு சொல்லி. ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் இந்த இடத்துல வந்து ட்ரேட் ஆகும்போது நான் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட்ஸ்னு சொல்லியிருந்தேன். அரௌண்ட் ஒரு 5434 வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட்ஸ். அப்போ இதுவும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்தது இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்தது வந்து நம்ம 5700 இந்த ரேஞ்ச் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். பட் நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து இந்த ரேஞ்ச் மட்டும் தான் சொன்னேன்னு நினைக்கிறேன். அப்போ எக்ஸாக்டாக இது வந்து சடன் ஃபாலாக இல்லைனா நம்மளுக்கு வந்து அந்த சப்போர்ட் ரெஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தேன். அப்போ அந்த சப்போர்ட் ரெஸ்டன்ஸ் வந்து எக்ஸாக்டாக நம்மளுக்கு வந்து மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணுதான். ஏன்னா இப்போது இது சொன்னது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஆல் டைம் ஹை, சும்மா இது ப்ரீவியஸாக இருக்குது இந்த பாயிண்டில் வந்து லைன் போட்டுட்டு இது வந்து ரெஸ்பெக்ட் பண்ணவும் கிடையாது. இது வந்து நான் சொன்னது வந்து ஆல் டைம் ஹையில். அப்போது ஆல் டைம் ஹைலையும் நம்மளால் நெக்ஸ்ட் ஆல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கே இருக்குது, இதே வந்து நீங்கள் செல்லிங்கில் இருந்தாலும் அடுத்த சப்போர்ட் வந்து நம்மளுக்கு வந்து எதில் இருக்குன்னு சொல்லி இது வந்து நம்ம ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வந்து ஈஸியாக நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியும். பட் இதுவே நீங்கள் இண்டிகேட்டர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா இது வந்து ஓவர் பாட் ஓவர் சோல், பட் அது எங்கே நடக்கும்னு தெரியாது. பட் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கிளியரான இண்டிகேஷன் வந்து முன்னாடியே காமிச்சிடும், இந்த இடத்துல வந்து பை ஆகும், இந்த இடத்துல வந்து செல் ஆகும்னு சொல்லி. அப்போது கோல்டு இது வந்து சடன் ஃபால். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ இது சடன் ஃபால் கிடையாது. இங்கே முன்னாடியே வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து நியர்பை
ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு சொல்லி. அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் இன்னும் பிரேக் அவுட் ஆகலை. அப்போ ஃபர்தராக வந்து ஒரு கோல்டில் வந்து ஒரு மொமெண்டம் வந்து எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் கோல்டில் வந்து நம்ம நெக்ஸ்ட் டார்கெட்ஸ் வந்து ஒரு 5700 அந்த மொமெண்டம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ இது ஃபால் ஆகிறதுக்கு முன்னாடியும் நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு கிளியரான இண்டிகேஷன்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்கு சொல்லி பாருங்கள். இப்போ நீங்கள் கேண்டில்ஸ் பேஸ் பண்ணிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறோன்னா இங்கே கிளியராக வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் வந்து ஒரு இண்டேஷன் மொமெண்ட்னு சொல்லுவோம், ரிவர்சல் கேண்டில்ஸ். அப்போ அந்த நீங்கள் கேண்டில்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறோன்னா இது வந்து முன்னாடியே ஃபைன் பண்ணியிருக்கலாம். இது நமக்கு வந்து மேலே போகிறதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கிடையாது. அப்போ அந்த கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் இது வந்து நம்ம ஃபர்தராக வந்து ஒரு பையிங் போகலான்னு சொல்லி ஒரு முன்னாடி என்ன சொல்லுவோம், ஃப்ரெஷ் பையிங். இது நீங்கள் ஏற்கனவே வாங்கி வச்சிங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. இப்போ தான் நீங்கள் புதுசாக பை பண்ண போகிறீங்கன்னா அப்போ வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி நீங்கள் டிசிஷன்ஸ் எடுத்து என்ன பண்ணலாம்னா ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ கோல்டு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ திரும்ப வந்து நம்ம எப்போ அந்த ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம இங்கே வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து கோல்டில் வந்து அந்த மொமெண்டம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம சில்வர் பார்க்கலாம். இப்போது சில்வர்லேயும் வந்து நான் லாஸ்ட் இதுலேயே வந்து சொன்ன ஒரு விஷயம், சில்வர் நம்மளுக்கு வந்து நியர்பை ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லி பார்க்கும்போது $109. இந்த 109 வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்தது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு $124 வரையும் சொல்லியிருந்தேன். அப்போ லாஸ்ட் வீடியோ நீங்கள் செக் பண்ணி பார்த்து தெரியும். இதுக்கு மேலே வந்து சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா 124 வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ அது வந்து நம்மளுக்கு வந்து இந்த வீக் ஃப்ரைடே வந்தால் நமக்கு தெரியும் சொல்லியும் நான் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். அப்போ இது சும்மா வந்து என்ன ஒரு ஸ்டாப் பண்ணி மார்க்கெட்டில் மேனிப்புலேஷன் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட்டில் வந்து மேனிப்புலேஷன் இருக்குது. அப்போது இதுதான் ரெசிஸ்டன்ஸ்னு தெரியாமல், இது பிரேக் அவுட் ஆனால் தான் நெக்ஸ்ட் லெவல் போகும்னு தெரியாமல் யாரெல்லாம் வந்து இந்த இடத்துல பை பண்ணாங்களோ அவங்க எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க, இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு லாஸில் வந்து இருந்திருப்பாங்க. இதை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பீஸாக போனீங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. பட் இதுவே வந்து நீங்கள் வந்து ஒரு சில்வர் ஃபியூச்சராக இருக்கட்டும், இல்லைனா நீங்கள் கோல்டு ஃபியூச்சரில் வந்து எடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இங்கே வந்து ஒரு பெரிய லாஸில் வந்து இருந்து. அப்போ மேனிப்புலேஷன் மார்க்கெட்டில் இருக்கான்னா கண்டிப்பாக வந்து மேனிப்புலேஷன்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது. அதனால தான் நான் கிளியராக சொல்லியிருந்தேன், இந்த ஃப்ரைடே க்ளோசிங் பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து சில்வர் அதோட மொமெண்டம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போது இந்த வீக்லி க்ளோசிங் இந்த ரேஞ்ச் மேலே சொல்லியிருந்தேன். பட் இப்போதைக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த வீக் வந்து இந்த ரேஞ்ச் மேலே க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு $124 வரையும் நம்ம வந்து சில்வர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, அப்போ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ சில்வரில் பொறுத்தவரையும் இப்போ கரண்ட்டாக வந்து பார்க்கும்போது $109 இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகுது. அப்போ இது வந்து பிரேக் அவுட் ஆச்சு. இப்போ நம்மளுக்கு பட்ஜெட் இருக்குது, அந்த பட்ஜெட்டில் வந்து என்ன சொல்கிறேன்னு சொல்லி பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து அடுத்த ரேலி எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து அப்டேட் பண்ணுறேன். அப்போது கோல்டு அண்ட் சில்வர் இதுதான் வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்போ ரெண்டுமே வந்து நமக்கு வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகணும். அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபர்தராக வந்து ஒரு மொமெண்டம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் சில பேர் கேட்டிருந்தீங்க, இப்போ லோன் எடுத்துகிட்டு நான் போய்ட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட் லோன் எடுத்துகிட்டு அந்த மாதிரி வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூட் பண்ணுங்கள். இப்போ உங்கள்கிட்ட அந்தளவு ஃபண்ட்ஸ் இல்லைனாலும் ஒரு கோல்டு பீஸில் சில்வர் பீஸில் வந்து இது நான் முன்னாடியே சொன்னது அரௌண்ட் ஒரு ₹47 இருக்கும்போது சொன்னேன், கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூட் பண்ணுங்கள் கோல்டு பீஸ் சில்வர் பீஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 240 அந்த ரேஞ்சில் வந்து நமக்கு இருக்குது. ஓகே, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இதில் நீங்கள் வெயிட் பண்ணுறதா இருந்தால் ஒரு கரெக்ஷன் வந்துட்டுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லைனா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு எஸ்ஏபி மெத்தடில் வந்து அக்யூமுலேட் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் வந்து உங்களால் பண்ண முடியும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கோல்டு அண்ட் சில்வர் ஏன் வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இன்னும் நம்மளுக்கு வந்து ஐஎன்ஆர் வீக்காக இருக்கான்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்டில் நம்மளுக்கு வந்து அது பை ட்ரெண்ட் இருக்க வரையும் நம்மளோட கரன்சி வந்து இன்னும் வீக்கராக ஆகிட்டு போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் கோல்டு அண்ட் சில்வர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.